அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஒரு கணவனும் மனைவியும் திருமண ஆலோசகரிடம் தங்கள் திருமணத்தின் பிரச்சனைகளை குறித்து ஆலோசனை பெற சென்றிருந்தனர். அவரிடம் அமர்ந்த மாத்திரத்தில் இருவரும் ஒரே நேரத்தில் ஒருவர் மேல் இருக்கும் குறைபாடுகளை குறித்து விடாமல் பேச ஆரம்பித்தனர். ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சாட்டி பேசிக்கொண்டே இருந்தனர். அதை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த ஆலோசகர் முடிவில், இப்போது நீங்கள் மற்றவர்களிடம் கண்ட நல்ல குணங்களை பற்றி கூறுங்கள் என்றார். இருவரும் மௌனமாக இருந்தனர். சிறிது நேரம் கழித்து அவர் இருவரிடமும் ஒரு வெள்ளைத்தாளையும் ஒரு பேனாவையும் கொடுத்து, ஏதாவது ஒரு சில நல்ல குணங்களையாவது இந்த தாளில் எழுதுங்கள் என்று கூறினார். அப்போதும் இருவரும் பேசாமல் இருந்தனர். வெகு நேரம் கழித்து கணவன் அந்த தாளிலே ஏதோ எழுத ஆரம்பித்தார். உடனே மனைவியும் வீராப்பாக வேகமாக எதையோ எழுத ஆரம்பித்தாள். கடைசியில் இருவரும் எழுதுவதை நிறுத்தினர். மனைவி தான் எழுதிய தாளை அந்த ஆலோசகரிடம் தள்ளினாள். அப்போது அவர், இல்லை, நீங்களே உங்கள் கணவரிடம் கொடுங்கள் என்றார். அரை மனதுடன் அந்த தாளை கணவரிடம் பாதி கையை நீட்டி கொடுத்தாள். கணவரும் தன் தாளை அவளிடம் கொடுத்தார். இருவரும் வாசிக்க ஆரம்பித்தனர். அப்போது மனைவியின் கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது. அவள் அந்த தாளை தன் இருதயத்தோடு வைத்து அழ ஆரம்பித்தாள். தன் கணவன் தன்னை பற்றி இந்த அளவு நல்லதாக அறிந்து வைத்திருக்கிறாரே என்று நினைத்து அவளால் தாங்க முடியவில்லை. அந்த சூழ்நிலையின் இறுக்கமும் மாற ஆரம்பித்தது. இருவரும் சந்தோஷமாக அந்த இடத்தை விட்டு சென்றனர். பாராட்டுதல் எத்தனையோ புண்களை ஆற்றிவிடும். திருமண வாழ்க்கை என்பது ஏதோ இருவர் சேர்ந்து வாழும் வாழ்க்கை என்பதல்ல, இருவரும் ஒன்றிணைந்து வாழும் வாழ்க்கையாகும். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமம் 2:24 நாம் காண்கிறோம். அப்படியாய் குடும்பம் நடத்துவதற்கும் பிள்ளைகளை நன்மையாய் வளர்ப்பதற்கும் இந்த சமுதாயத்திற்கு நல்லதொரு பிள்ளைகளையும் நல்ல ஒரு பெரிய அதிகாரிகளையும் உண்டாக்குவதற்கு பெற்றோர்களின் பங்கு மிக அதிகம். அந்த பொறுப்பை உணர்ந்து கடமைகளை உணர்ந்து வாழ்வோமானால் நம் குடும்பம் இனிமையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.